சுட்டாங்க மக்களே, முடிச்சு விட்டாங்க போங்க. எங்க அக்கா 200% இதுக்கப்புறம் என்ன பண்ண போறான்னு தெரியல. மானகட்ட அடியெல்லாம் இருக்கு. என்னன்னா சேதனா நீதானா இல்ல வேற யாருமா? ஏன்னா போன வாரம் வரத்துக்கு மஞ்சரி போட்டு அந்த அடி அடிச்சிங்க, இந்த வாரம் பார்த்தா மஞ்சரிக்கு நீதியா வழங்கிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒன்றும் புரியலண்ணே. ஒருவேளை சோசியல் மீடியாவில் ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து போட்டு அடிச்சு நீங்க பண்ணது தப்பு ப்ரோ, இதை மாத்திக்கணும் சார் அப்படி சொல்லிட்டு நம்ம ஏதாவது பண்ணா அந்த விஷயத்தை அதுக்கப்புறம் நோட் பண்ணி அடுத்த வாரம் கொண்டு ஜஸ்டிஸ் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா போன வாரம் பொறுத்தவரைக்கு இந்த டோஸ்ட் மேட்டர்ல அருணுக்கும் நம்ம மஞ்சரிக்கும் பயங்கரமான பிரச்சனை வந்திருக்கும். அந்த பிரச்சனை மஞ்சரி வச்ச கருத்து முக்காவாசி கரெக்டா தான் இருந்துச்சு. ஆனா இவர் என்ன பண்ணாரு, இல்ல நீ வைக்கிற கருத்தெல்லாம் தப்புப்பா, அருண் தான் கரெக்ட்னு சொல்லி அருண் கிட்ட மன்னிப்பு கேட்கற லெவலுக்கு கொண்டு போயிருப்பாங்க. அந்த இடத்துல மஞ்சரி ரொம்ப உடஞ்சு போய் தான் உட்கார்ந்துருப்பாங்க. அதை வச்சு வெளியே சோசியல் மீடியால சேதனை வச்சு அடி பெரும் இருந்தாங்க. இப்படியே வெறும் பெருத்து நீங்க என்ன நீதி கொடுக்குறீங்க, ஒரு பொண்ணை அடைக்கு உடைக்கி உட்கார வைக்கிறீங்களா, என்ன பிரச்சனை உங்களுக்கு சொல்லிட்டு வச்சு செஞ்சிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி தலைவர் இந்த வாரம் என்ன பண்றாருன்னா அப்படியே மஞ்சரியை எழுப்பி விட்டு மஞ்சரியை பேச விட்டு அப்படியே மஞ்சரியை தூக்கி கொண்டு ஒரு உயரத்தில் வச்சுட்டு இருக்காப்ல. இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கணும். உயரத்தை தூக்கி வச்சிருக்கே தள்ளி கிள்ளி விட்டுற மாட்டேனே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நம்மளால எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான 3வது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல பார்த்தா அதுதான் அந்த சண்டை. செவ்வாய்க்கிழமை வீட்டுக்குள்ள ஒரு சண்டை நடந்துச்சா, இந்த சண்டைக்கு காரணமும் நம்ம சுகர் ராணி, அவங்க பேர் என்ன, சாச்சனா தான், வேற யாரு, அவங்க தான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சு வைப்பாங்க. பிரச்சனை ஆரம்பிச்சு வச்சுட்டு பிரச்சனை நடந்த மாதிரியே தெரியாத மாதிரி காணாம போயிருவாங்க. சோ இந்த பிரச்சனை ஆக்சுவலா எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா, வீட்டுக்குள்ள சாச்சனா அவர்கள் இஷ்டத்துக்கு சுகர் எடுத்து போட்டுக்கிறது, இஷ்டத்துக்கு பால் குடிக்கிறது. என்ன பண்ணுவாங்கன்னா காலையில குடிக்க மாட்டாங்க, மத்தியானம் குடிக்க மாட்டாங்க, சேர்த்து வச்சு சாயங்காலம் மொத்தமா சேர்த்து வச்சு கடன்னு குடிச்சிட்டே இருந்தாங்க. அதை பார்த்து அங்க மஞ்சரி என்ன பண்ணாங்கன்னா வீட்டுக்கு, அப்ப எனக்கும் பால் சேர்த்து வச்சு கொடுங்க, எப்படி நான் மத்தியானம் பால் குடிக்கல காலைல குடிக்கல, எனக்கும் சேர்த்து வச்சு கொடுங்க, அந்த பாலை நான் வந்து உர வச்சு தயிராய் குடிச்சுக்கிறேன் மோராய் குடிச்சுக்கிறேன் சொல்லி இந்த வீட்டுல ஒண்ணு பண்ணாங்க. அந்த ஒரு பிரச்சனை தான் வெடிச்சு வீட்டுக்கு பயங்கரமான பஞ்சாயத்து போயிருக்கும். அந்த பஞ்சாயத்தை போய் எங்க அக்கா தர்சிகா என்ன தீர்ப்பு கொடுத்திருப்பாங்க தெரியுமா, அப்படி யாருக்கும் தனிப்பட்ட முறையில் கொடுக்க முடியாது. இங்க நல்லா ஒண்ணு பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். அவ்வளவு நாள் சாச்சனா அந்த விஷயத்தை பண்ணாங்க, சாச்சனா இவங்க ஜாலியா கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. ஆனா அன்னைக்கு மஞ்சரி போய் கேட்டோன்னு என்ன பண்ணாங்க, வீட்டுக்குள்ள ஒரு மீட்டிங் எல்லாம் போட்டு எல்லாம் கலந்துரையாடி பேசி அப்படி தர முடியாது, காலைல நீங்க எடுத்துக்கலையா முடிஞ்சு, மத்தியானம் நீங்க எடுத்துக்கலையா முடிஞ்சு, சாயங்காலம் நீங்க எடுத்துக்கலையா முடிஞ்சு, சாயங்காலம் உள்ளது சாயங்காலம் தருவோம், காலைல உள்ளது மத்தியானம் சேர்த்து வச்சு தர முடியாது, அப்படி நாங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க, அப்பதான் அந்த மொத்த கான்செப்ட் உங்களுக்கு புரியும். சொல்லிட்டாங்களா, காலைல விட்டா முடிஞ்சு, மத்தியானம் விட்டா முடிஞ்சு, சாயங்காலம் விட்டா முடிஞ்சு, ஒரு நாள் விட்டீங்கன்னா அடுத்த நாள் சேர்த்து வச்சு வாங்க முடியாது. ஓகேவா, இப்படி பண்ணிருப்பாங்களா? இந்த டாபிக் தான் போய் அங்க மஞ்சரி கேட்டிருப்பாங்க. அதுக்கு எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்லிருப்பாங்க, இந்த விஷயத்த சொல்லிருப்பாங்களா, அதை தான் அங்க கேப்டன் கேட்கறாங்க. சரி கேப்டன், மஞ்சரி வந்து பால் கேட்டாங்கல்ல கிச்சன்ல, அதை பத்தி உங்களுக்கான கருத்து என்னன்னு கேட்கும்போது தலைவர் சொல்றாரு, சார் நாங்க சொல்லிட்டோம் சார், உங்களுக்கான பங்கை நீங்க வாங்கி வச்சுக்கலாம், எப்படி நீங்க வாங்கி வச்சு குடிக்கிறனா பிரச்சனை இல்லை, ஆனா நீங்க கிச்சன் டீம்கிட்ட சொல்லி இதை தனியா எடுத்து வச்சிருங்க, எனக்கு தனியா எடுத்து வச்சிருங்கன்னு சொல்லி இன்னொரு நாள் மொத்தமா கேட்க கூடாது, அந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு நாங்க சொன்னோம் சார்னு சொல்றாங்க. டேய் இதுக்கு ரெண்டுக்கும் என்னடா டிஃபரெண்ட், ரெண்டுக்கும் என்ன டிஃபரெண்ட், ரெண்டு பாலும் ஃப்ரிட்ஜுக்குள்ள தான் இருக்க போது, நீங்க தனியா எடுத்து வச்சாலும் ஃப்ரிட்ஜுக்குள்ள தான் இருக்க போது, அவங்க தனியா எடுத்தாலும் ஃப்ரிட்ஜுக்குள்ள தான் இருக்க போது, எல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ள தானே இருக்க போது, இதுல என்ன இது என்ன தனி கிளாஸ்ல இருக்கும், அவ்வளவுதானே டிஃபரெண்ட், அவ்வளவுதானப்பா டிஃபரெண்ட். ஆனா அன்னைக்கு நீங்க என்ன பேசுனீங்க, அன்னைக்கு நாங்க தரவே மாட்டோம்னு பேசுனீங்க, முடிஞ்சுனா முடிஞ்சு வாங்குறியா குடிச்சுக்கோ, இல்ல இன்னொரு ஆள் கொடுத்துக்கோ, ஆனா சேர்த்து வைக்கிறது மொத்தமா வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண கூட நீங்க தான் சொன்னீங்க. இப்போ தலைவர் இதை ஒரு விஷயத்த சொல்றாப்ல. அப்ப அந்த இடத்துல மஞ்சரிட்ட கேட்கும், மஞ்சரி போட்டு உடச்சிட்டாங்க சார், நான் கேட்டேன் சார், கேட்டோன்னே கிச்சன் டீம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அப்பெல்லாம் உங்களுக்கு தனித்தனியா தர முடியாதுன்னு சொல்லி கிச்சன் இன்சார்ஜ் சொல்லிட்டாங்க சார். சொன்னோன்னே அங்க தர்ச்சிகாக்கு மண்டை காஞ்சிருக்காங்க, ஆகா திருப்பி நம்மளை மாட்டி விட்டான்னு சொல்லிட்டு மண்டை காஞ்சி போய் நின்று இருப்பாங்க. சேதனை கேட்டாப்ல, சரி நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டா, நம்ம கிச்சன் இன்சார்ஜ் தர்ச்சிகா அப்படி ஒரு உருட்டை போறாங்க பாருங்க. என்ன சொல்றாங்க இவங்க, சார் நாங்க வந்து சொன்னோம் சார், ஆமா சார் நாங்க வந்து தனித்தனியா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டோம் சார், ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் சார், சொல்லி முடிச்சிட்டோம், டீம்ட்ட மொத்தமா சேர்ந்து நாங்க டீம் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணிதான் சார், கடைசியிலே சொன்னோம் யாருக்கும் தனித்தனி முறையில் தனிப்பட்ட முறையில் இப்படி தனித்தனியா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்க டீமா சேர்ந்து தான் சார் ஒரு முடிவு பண்ணணும்னு சொல்லியாச்சு. ஓகேவா, இந்த இடத்துல தான் சேதனை சரியான ஒரு பாயிண்ட் பிடிக்கிறாப்ல. அப்படியே இந்த இடத்துல சேதனை சரியான ஒரு பாயிண்ட் பிடிக்கிறாப்ல. அது என்ன பாயிண்ட்னா, ஓ அவங்கவங்க பங்கு கேட்டா நீங்க கொடுக்க மாட்டீங்க, ஆனா நீங்க மொத்தமா எல்லாரும் பங்குக்கான சேர்த்து போட்டு யார்கிட்டையும் சொல்லாம ரவா லட்டு உருட்டி சாப்பிடுங்க, அப்படிதானே? இது எனக்கு புரியவே இல்லையா. சோ இந்த இடத்துல அந்த கிச்சன்ல வந்து பொருள் கேட்டது மேட்டர் இல்ல, கேட்க வந்த ஆள் தான் மேட்ரு. இப்ப மஞ்சரிங்க போய் உங்களுக்கு இஷ்யூ ஆயிடுச்சு அப்படிதானே சொல்லி கேட்கிறாப்ல. அதுதான் உண்மை, நியாயப்படி பார்க்க போனா அதுதான் உண்மை. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள அதே கிச்சன் இன்சார்ஜ் நம்ம தர்சிகா இருக்காங்கல்ல, சாச்சனா அவர்களுக்கு ஏகப்பட்ட நேரங்கள்ல காலைல நீ சுகர் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு சுகர் பாட்டிலே கையில கொடுத்துட்டு போயிருவாங்க. அப்ப இந்த பொண்ணு என்ன பண்ணுவா தெரியுமா, ஒரு ஸ்பூன் தான் சுகர் கணக்கான, இந்த பொண்ணு என்ன பண்ணுவா, ஒன்னு போடுவா இன்னொன்னு போடுவா, அப்படி பாப்பா யாரும் பார்க்கலாம், இன்னொன்னு போடுவா போட்டு குடிக்கலாம் பேர் போயிடுவா.
குடிக்க எடுத்துட்டு போயிருவா. ஸோ இப்படிதான் பண்ணிட்டு இருந்தான். இதெல்லாம் கொடுத்தது யாரு? விஜய் விஷால், தர்ஷிகா, முத்துக்குமரன், இவங்க எல்லாம் தான் கொடுத்தாங்க. இதே கிச்சன் இன்சார்ஜ் தான் கிச்சன் டீம் தான் கொடுத்தாங்க. ஆனா மஞ்சரி வந்து கேட்ட பிறகு ஆஹா மஞ்சரிகையில மாட்டினா அப்புறம் பஞ்சாயத்து தான். இன்னைக்கு பால் கேப்பா, நாளைக்கு பாயாசம் கேப்பா, நாளைக்கு சாம்பார் கேப்பா, அப்புறம் சாம்பாரோட பருப்பை கேப்பான்னு சொல்லி ஒரு பஞ்சாயத்து வந்துடும் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள திரும்பி கலந்து விளையாடி என்ன சொல்லியிருப்பாங்க? தனித்தனியா தர முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. சரி ஓகே தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. தர முடியாதுன்னு சொன்ன பிளானை கரெக்டா பாதுகாத்தாங்களான்னு கேட்டா அதுதான் இல்ல. ரவா லட்டு உருட்டியாச்சு. சரி ஓகே ரவா லட்டு கூட சொல்லாம எல்லாருக்கும் உருட்டினாங்கன்னு சொல்லி வச்சிடலாம். ஆனா அடுத்து திருப்பி ஒரு பஞ்சாயத்து நேத்து நடந்துச்சா? நேத்து கூட நம்ம சௌந்தர்யா தரமான ஒரு பஞ்சாயத்தை கொண்டு வந்திருப்பாங்களா? அந்த பஞ்சாயத்தும் சேம் இதே மாதிரி தான். காலைல எந்திரிச்சு வந்து தீபக் என்ன பண்ணிருப்பாரு? அவசரமா எனக்கு டீ வேணும் கேப்டன் போட்டு விடுங்க டீ கேப்டன் சொல்லி கேப்டன் ஹவுஸ் பத்தி டீ கேட்டிருப்பாரு. அப்ப அந்த இடத்துல கேப்டன் என்ன பண்ணிருப்பாரு? நான் போடக்கூடாது இருங்க கிச்சன் இன்சார்ஜ் கேட்கும்போது அந்த இடத்துல தீபக் ஒரு நாடகத்தை போட்டு ஐயோ எனக்கு அவசரம் நீங்க வந்து எனக்கு போட்டு கொடுங்க ஐயோ அப்படி சொல்லி அப்படி ஏதாவது சொல்லி போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சீனை கிரியேட் பண்ணி போட வச்சிருப்பாங்க. ஆனா போற இடத்துல ரஞ்சித் அவர்களும் எனக்கு வேணும்னு சொல்லி வாங்கி குடிச்சிருவாரு. கவனிச்சிருப்பீங்க ரஞ்சித் அவர்களும் எனக்கு வேணும்னு சொல்லி வாங்கி குடிச்சிருவாரு. ஸோ ரெண்டு பேரும் வாங்கி குடிச்சாச்சு. ஜெஃப்ரி அவர்களும் குடிச்சிருப்பாங்க. 3 பேருமே குடிச்சாச்சு. இதை சௌந்தர்யா பார்த்துட்டு போயிருவாங்க. அதுக்கப்புறம் காலைல பவித்ரா எந்திரிச்சு வந்து டீ போட வரும்போது என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எல்லார்ட்டையும் எப்பவும் போல கேட்பாங்க டீ வேணுமா டீ வேணுமா. அப்ப எல்லாரும் ஆன் சொல்லிடுவாங்க. யாரு காலைல குடிச்சிருப்பாங்கல்ல தீபக், ரஞ்சித், ஜெஃப்ரி இவங்க எல்லாருமே சரி போடுங்க. முக்கியமா ஜெஃப்ரி ஒரு பாயிண்ட் சொல்லுவாப்ல நல்லா திக்கா பால் போடுங்க. ஆமாண்ணே இல்லை நல்லா காலங்காலத்தில் எந்திரிச்சு ஒரு பால் குடிச்சிட்டு டீ குடிச்சிட்டு திருப்பி பவித்ரா போட சொல்லுமா நல்லா திக்கா போடணுமா தூக்கலா போடுங்களா. அப்பவே அங்க சௌந்தர்யா அந்த பாயிண்ட பார்த்துட்டு இருப்பாங்க. இவன் என்ன காலங்காலத்தில் குடிச்சிட்டு திருப்பி இது பண்றான். அன்னைக்கு ரவா லட்டு மேட்டர்ல அவன் மேல பிரச்சனையே கிடையாது. ஆனா நாண்டுக்கு நின்று என் போர்டு எடுக்க போறேன் கேப்டன் பதிவே பிச்சு போட போறேன்னு சொன்னா இப்ப என்னன்னா இவனே ஒரு தப்பு பண்றான்னு சொல்லிட்டு தான் ஒரு பஞ்சாயத்து உருவாக்கியிருப்பாங்க. அந்த பஞ்சாயத்துல பேச முடியாம தான் தவுண்டு கேப்டன் என்ன பண்ணிடுவாப்ல ஐயோ ஒரு ஃப்ரெண்டா இருந்து என் முதுகுல குத்திட்டா ஃப்ரெண்டா இருந்து என்கிட்ட சொல்லிக்கலாம் சொல்லி பஞ்சாயத்தை கொண்டு வந்து நேரா சௌந்தர்யா நேரா திருப்பி விட்டுருப்பான் ஜெஃப்ரி. இதெல்லாம் சேர்த்து வச்சுதான் கேப்டன் வச்சு பழக்க போறாப்ல. கேப்டன் நாட்டி இந்த இதுல கேப்டன் மானங்கட்டி அடி வாங்குவாப்ல. கேப்டன் வச்சு செய்யறாப்ல. இது கரெக்டான கேள்வி தான் நண்பர்களே. அதாவது மஞ்சரிக்கு தர முடியாது ஆனா சாச்சனா கொடுப்பீங்க. அவங்க பாருங்க ரவா லட்டு உருட்டுவாங்க ஆனா நீங்களும் அதே மாதிரி செய்வீங்க. ஆனா வேற யாரும் எக்ஸ்ட்ரா பால் கேட்டா தர மாட்டீங்க அப்படித்தானே? ஏன்னா நேத்துமே அருண் கேட்டுப்பாப்ல மத்தியானம் வந்து காலையில் குடிச்சு மத்தியானம் இன்னொரு டீ கிடைக்குமா அப்படின்னு கேட்கும்போது தர முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் மொத்த பாயிண்டையும் கொண்டு வந்து நீங்க மட்டும் எக்ஸ்ட்ரா டீ கொடுப்பீங்க மற்ற யாரும் கேட்டால் கொடுக்க மாட்டீங்களா சொல்லி ஒரு பஞ்சாயத்து கொண்டு பண்ணியிருப்பாங்க. மொத்த பஞ்சாயத்து சேர்த்து வச்சு இன்னைக்கு ஜெஃப்ரியை செய்ய போறாங்க அப்படிங்கிறதா உண்மை. எனக்கு தெரிஞ்சு ஜெஃப்ரியும் கொஞ்சம் அது எதுவும் சரியில்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா நேற்று சௌந்தர்யா அந்த ஒரு பிரச்சனை கொண்டு வந்திருப்பாங்களே கொண்டு வந்தோடனே தீபக் கிட்ட தனியாக உட்காந்து பேசணும்னு சொல்கிறேன். இந்த மாதிரி ஆட்கள் நிறைய பார்த்துருக்கேன். ஃப்ரெண்டுன்னு குத்துற ஆட்கள் நிறைய பார்த்துருக்கேன். எனக்கு ஒரு இதே கிடையாது இந்த மாதிரி பேசியிருப்பான். ஸோ எனக்கு இவனை பற்றி இன்னும் புரிஞ்சுக்க முடியல. இவன் வேறு ஏதாவது மேட்ரு மொத்தமாக டீமாக இருக்கும்போது யாருக்கா பெஸ்ட் கொடுக்கணும் இல்லை யாராவது சூப்பராக பண்ணுவாங்கன்னு சொல்லணும்னா உடனே அன்சிதா போய் குத்துறான், பவித்ரா சொல்கிறான், தர்ஷிகாவை சொல்கிறான். ஒரு நாள் சௌந்தர்யாவை சொன்னதில்லை ஓகேவா. ஆனால் மற்ற இதுக்கு மட்டும் ஃப்ரெண்ட் அப்படின்னு வேணுமா? மடியில் படுக்கிறதுக்கு கையை பிடிச்சி சுற்றுறதுக்கு தோளில் கை போடுறது எல்லாத்துக்குமே வேணுமா? ஆனால் எந்த ஒரு டாப்பிக்லையுமே இவனை அந்த ஃப்ரெண்டு குத்திடக்கூடாது. ஏன்டா நீ மட்டும் ஒன்று பண்ணுற ஆனால் உனக்கு ஆப்போசிட்டில் நீ பண்ணுற தப்பு எடுத்து போட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒரு பொண்ணு அடிச்சு அந்த பொண்ணு தப்பா? மொத்தத்தில் இன்னைக்கு ரவா லட்டுக்கும் அடி இருக்கு, ஜெஃப்ரிக்கும் அடி இருக்கு, மஞ்சரிக்கும் நல்ல பாராட்டுகள் இருக்கு அப்படிங்கிறத இந்த மேட்டர்லாம் பேசிட்டு இருக்கும்போது தான் சௌந்தர்யாக்கான மேட்டர் உள்ள வருது. சௌந்தர்யா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு கதற போறாங்க, கண்ணீர் வடிக்க போறாங்க அப்படின்னு நல்ல உறுதியாக சொல்ல முடியும். மொத்தத்தில் இன்னைக்கான எபிசோட் எப்படி இருக்குன்னு கேட்டா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். நீங்க சொல்லுங்க இந்த வாரத்துக்கான கேப்டன் எப்படி பண்ணியிருக்கான்னு உங்களுக்கான கருத்தை சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த